இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி இப்ப லைனிங் கட் பண்ணி வச்சிட்டீங்க. இந்த மாதிரி 2 பிட் எடுத்துக்கணும். 2 பிட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்த கட் பண்ணி வச்ச லைனிங்க தள்ளி வச்சுட்டுங்க. இப்ப இந்த பீஸ ஒரு பீஸ மட்டும் எடுத்து தைச்சு காட்டுறேங்க. இப்ப இந்த ஒரு பீஸ் இந்த கார்னர்ல இருந்து பாத்துக்கிட்டு கார்னர்ல இருந்து குண்டூசி எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. இங்க இந்த மாதிரி ஒரு மடிங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது இப்படி மடிக்கிற துணி உள்ள போற துணி ஒரு 1 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. அதனாலதான் சொன்னா நல்லா அகலமா துணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே இப்படி இங்க ஒரு குண்டூசி குத்திக்குங்க, இங்க ஒண்ணு குத்திக்குங்க. ஓகேங்களா? குத்திட்டீங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அதாவது எப்படி நீங்க மடிச்சீங்களோ அந்த மெத்தட்லயே நீங்க எல்லாத்தையுமே மடிக்கணும். சரிங்களா? இப்படி குண்டூசியில குத்திக்கணும். மறுக்கா அப்படி இப்ப சொல்லுங்க. நான் ஆல்ரெடி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். இப்ப காட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குண்டூசியில இப்படி குத்திடணும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நான் இது மாதிரி குத்தி ஆல்மோஸ்ட் ஒன்று பண்ணி வச்சுட்டேன். லேட் ஆகும் வீடியோ அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இது அயனிங் இருக்குது. ஓகேங்களா? இப்ப அயனிங் போடணும். இப்படி குண்டூசி போட்டு இப்படி குத்தி இப்படி நான் 2 பக்கம் அடிச்சிடணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் இது ஃபுல்லா குத்தி காட்டிடுறேன் உங்களுக்கு. குத்துறது மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஒரு சிலருக்கு ஸ்டிச்சிங் பண்ற இடத்துலயே அயன் பாக்ஸ் பக்கத்துலயே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமா நீங்க அயனிங் பண்ணிக்கலாமா. இந்த மாதிரி குத்துறதை விட நீங்க ஒரு அயனிங் போட்டு அயனிங் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீட்டா உங்களுக்கு வந்துடும். எங்கிட்ட அயனிங் பண்ற இடம் வேற ஒரு பக்கம் இருக்குது. நான் உட்காந்துருக்கிற இடத்துல அயன் பாக்ஸ் இல்லை. ஓகேங்களா? என்னமோ பண்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது நல்லா உள் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்படி கரெக்டா அப்படி குத்தி வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குண்டூசி குத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே ஸ்டிச்சிங் பண்றோம். குண்டூசி குத்துல இருந்து தையலை மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கங்க இதுக்கு. ஏன்னா தப்பாக தைச்சிட்டீங்கன்னா அந்த தையல் ஓட்டு தையல் இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? கொஞ்சம் தையலை பெருசா வச்சுட்டு இந்த கார்னர்ல ஃபுல்லா இப்படி தைங்க. இப்படி தைச்சு எடுத்துட்டு இந்த பக்கமா திருப்பி இந்த பக்கம் ஒரு தையல் தைச்சு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த பீஸுகளை எடுத்துட்டு ஒரு அயனிங் போட்டுருணும். இந்த குண்டூசியில எடுத்துட்டு நல்லா ஒரு அயனிங் போட்டீங்கன்னா ஸ்டிஃபா நிற்கும். சரிங்களா? இப்ப நான் அயன் பண்ணிட்டு வந்துடுறேங்க. நல்லா அயனிங் போட்டு வந்தாச்சுமா. நல்லா அயனிங் போட்டோன்னே இப்படி இருக்கும் உங்களுக்கு. அந்த குண்டூசியில எடுத்ததுக்கு அப்புறம் அயனிங் போட்டு இப்படி இருக்கும். இது என்ன பண்றீங்கன்னா